வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழையசோறு பச்சைமொளகா தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆலு பரோட்டா. இந்த ஆலு பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழையசோறு பச்சைமொளகாவை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆலு பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பரோட்டா பண்ணுறதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கெல்லாம் மாவு நல்லா சாஃப்டாக பிசைவோம்ல, அது மாதிரி இதையும் நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்ச அப்புறம் இது 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இது ஊற டைமில் உள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை நம்ம மசிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானோன்னா இதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இது கூடயே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், கூடயே 1 துண்டு இஞ்சி, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததில் 4 பல்லு பூண்டு, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. கடைசியாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதில் காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூடயே இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கின அப்புறம் இதில் நாம் ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா கூட இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் நாம் புளிப்புக்காக 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துட்டு திரும்பவும் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நல்லா ஆற வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பரோட்டா பண்ணுறதுக்கு மாவு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தோம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இதையும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சிடலாம். நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு உருண்டைகள் உருட்டுவோம்ல, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம உருட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ பரோட்டா பண்ணுறதுக்கு உள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடியாக இருக்குது. மாவும் நம்ம உருட்டி வச்சாச்சு. இப்போ பரோட்டா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பரோட்டா தேய்க்கிறதுக்கு கல்லில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு இதை நம்ம விரிச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக விரிக்காதீங்க. இந்த மாதிரி சின்னதாக மட்டும் நம்ம தேய்ச்சிட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆலு ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி நல்லா மடிச்சுக்கலாம். இப்போ இதில் எக்ஸ்ட்ரஸாக இருக்கிற மாவு எடுத்துட்டு இதை நாம் பரோட்டாவை விரிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் பொறுமையாக நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் எதுவும் வெளியே வராத மாதிரி நல்லா மெல்லிசாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பரோட்டா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு தோசை தவாவில் போட்டு நல்லா சுட்டு எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நெய் இல்லாட்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி பரோட்டாவை 2 சைடு நல்லா திருப்பி போட்டுட்டு நல்லா வேக விட்டு எடுத்தோன்னா சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி. இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.